என் அன்பு குழந்தையே, உன்னை நினைத்து வருத்தப்படுவதா அல்லது சிரிப்பதா என்றே தெரியவில்லை. நீ எத்தனை பெரிய அதிர்ஷ்டசாலி என்று தெரியாமல் எனக்கு எதுவுமே கிடைக்கவில்லை, என் வாழ்வில் எதுவுமே நடக்கவில்லை என்று புலம்பிக் கொண்டிருக்கின்றாய். இனி ஒவ்வொரு நாளும் அதிர்ஷ்டம் உன் பக்கமே இருக்கும். உனக்கான அதிர்ஷ்ட காலத்தினாலேயே நீ என்னுடைய பிள்ளையாக உருவெடுத்திருக்கின்றாய். என் செல்ல பிள்ளையாக வாழ்ந்து கொண்டும் இருக்கின்றாய். விளக்கமாக கூறுகின்றேன், சரியாக புரிந்து கொள். பசுவின் மடி பாலினால் நிரம்பி இருந்தாலும் பசுவின் பால் பாக்கியவான்களுக்கு மட்டும் தானே கிடைக்கும். அதன் மடியில் பூச்சிகள், உண்ணிகள் ஆகியவை இருக்கின்றன. கர்ம வசத்தினால் அவைகளுக்கு இரத்தமே கிடைக்கின்றது. தவளைகள் கூட தாமரை தடாகத்தில் தான் உள்ளன. ஆயிரம் தாமரைகளுக்கு நடுவில் தான் இருக்கின்றன. ஆனால் துர்பாக்கியசாலிகளான அவர்களுக்கு சேரே ஆதாரமாக இருக்கின்றது. ஆனால் வண்டுகளை நினைத்து பார், நினைத்த மாத்திரத்தில் நினைத்த மலர்களுக்கு தாவிவிடும், தேன்களை பருகிவிடும். வண்டுகளின் பாக்கியத்திற்கு முடிவே இல்லை. நீயும் வண்டை போலவே பாக்கியசாலிதான், அதிர்ஷ்டசாலிதான். ஏனென்றால் நீ என் பிள்ளை. உன்னை துன்புறுத்துகிறவர்கள் என்னை அறியாததால் உன்னை கொடுமைப்படுத்துகிறார்கள், உன்னை வசைபாடுகிறார்கள். உன்னுடைய மனதில் நான் இருப்பதை உணராததால் தான் வசைபாடுகிறார்கள். அவர்கள் தவளை போன்றும் உண்ணி பூச்சிகளை போன்றும் இருக்கின்றவர்கள். அவர்களின் கொடுமையை அனுபவிக்கும் நீயோ வண்டை போன்று பாக்கியசாலி. இது உனக்கு தரப்பட்ட தண்டனையல்ல, போதனை. அவர்களுக்கான சோதனை காலம். நீயும் நானும் ஒரே இடத்தில் இருக்கின்றோம். உனக்கு தேவையானதை கேட்டு உன்னுடைய சந்தேகத்தை நிவர்த்தி செய்து கொள். நீ எதை கேட்டாலும் எப்பொழுது கேட்டாலும் நான் உனக்கு தருவேன். நீ எப்பொழுது என்னை கூப்பிட்டாலும் நான் உன்னுடைய முன்னே வருவேன். என்னுடைய லீலைகளை அநேக சமயங்களில் நீயே உன்னுடைய கண்களினால் பிரதீட்சமாக பார்த்திருக்கின்றாய் அல்லவா? அப்படி இருக்கும் போது எதற்காக கவலைப்படுகின்றாய்? ஏற்ற காலத்தில் அனைத்தையும் சரி செய்து விடுவேன். என் தங்கமே, கவலைகளை எல்லாம் தூரம் வைத்துவிட்டு எந்த சலனமும் இல்லாமல் சலனமற்ற நற்சிந்தனையோடு என் பாதங்களில் சரணடைந்து விடு. அந்த காரணத்தினால் சகல பாவ துக்கங்களில் இருந்தும் விமோச்சனம் உனக்கு கிடைக்கும். இந்த கலியுகத்தில் என்னை அறிந்து என்னை வழிபட்டு என்னுடைய பாதங்களில் சரணடைவது என்பது அதிர்ஷ்டசாலிகளால் மட்டுமே முடியும். எனது ஆசீர்வாதம் உனக்கு நிறைந்திருக்கின்றது. அதனால் தான் கூறுகின்றேன், நீ அதிர்ஷ்டசாலி. உன்னுடைய அதிர்ஷ்ட காலம் ஆரம்பித்து விட்டது. என் பிள்ளையை போல் வேறு யாராலும் என்னை இந்த அளவிற்கு நேசிக்க முடியும்? பெருமாளே பெருமாளே என்று நித்தமும் என்னுடைய பெயரை உச்சரித்துக் கொண்டு என்னை முழுவதுமாக நம்பி சரணடைய உன்னையன்றி யாரால் முடியும்? என் பிள்ளை உன்னை துன்ப சேற்றில் மூழ்கிவிட நான் ஒருபோதும் விடமாட்டேன். உனது கஷ்ட காலங்கள் முடிந்து உனக்கு அதிர்ஷ்ட காலம் ஆரம்பமாக போகின்றது. மகிழ்ச்சியாக இரு. உன்னுடைய வாழ்க்கையில் இருக்கும் தடங்கல்கள், தடைகள் என்னும் கர்ம வினைகளை உன்னுடைய புண்ணிய செயல்கள் அடித்து நொறுக்கிவிடும். உன்னுடைய வாழ்வில் தடங்களற்ற ஒரு பாதையை அமைத்து தந்துவிடும். புண்ணியங்கள் மூலமாகவே உன்னுடைய கர்ம வினைகளையும் பாவங்களையும் தொலைத்துக்கொள். இன்று முதலே, இந்த நொடி முதலே புண்ணியங்களை செய்ய துவங்கு. உன்னுடைய வாழ்க்கையில் நல்லது நடப்பதை நீயே கண்கூட பார்ப்பாய். உன்னுடைய மனதில் உள்ள குழப்பங்கள் எல்லாம் தீர்ந்து சாந்தமாவதை நீயே உணர்வாய். இந்த பிரபஞ்சத்தில் நீ எதை செய்தாலும் அது உனக்கே திரும்பி வந்து சேரும். வாழ்வில் எதுவும் அதுவாக நடப்பதில்லை. நமக்கு தேவையானதை நாம் தான் நடத்தி செல்ல வேண்டும். சிலவற்றை ஏற்றுக்கொண்டால் மட்டுமே மாற்றம் நிகழும். உன்னை நீ மாற்றிக்கொள்ளும் போது நம் வாழ்க்கையும் நம்மை பின்பற்றி மாறிவிடும். உன்னுடைய வாழ்க்கையில் நிகழ்பவைக்கு நீயே பொறுப்பு என்று உணர வேண்டும். நேற்று, இன்று, நாளை என இவை மூன்றும் ஒன்றோடொன்று தொடர்புடையதே. அதனால் அனைத்தும் நல்லதாகவே நடக்கும். நம்பிக்கையோடு இரு.
என் அன்பு குழந்தையே, உன் மனதிற்கு பிடித்தமான நற்செய்தியை கொண்டு வந்துள்ளேன். நம்பிக்கையோடு கேள், நிச்சயமாக நல்லது நடந்தே தீரும். என் பிள்ளையே, நீ எவ்வளவு ஆழ்ந்த துயரத்தில் இருக்கின்றாய் என்பது எனக்கு தெரியும். உன் வலிகளை நான் அறிவேன். உன் மீது நான் இரக்கம் கொள்ளவில்லை என்று நினைக்காதே. இதை நினைத்து கோபப்படாதே. உன்னை நான் என் கண் இமையில் வைத்து பாதுகாக்கிறேன். உனக்கான விடியல் நெருங்கிக் கொண்டிருக்கின்றது. உன் அப்பா உன்னுடன் இருக்கும்போது உனக்கு தோல்விகளே இல்லை. உன் அப்பா உன்னுடைய எதிர்காலத்தை பார்த்து பார்த்து அமைத்துக் கொண்டிருக்கின்றேன். அதில் மற்றவர்களை நான் ஒருபோதும் அனுமதிக்க மாட்டேன். யார் என்ன சதி செய்தாலும் இறுதியாக ஜெயிப்பது நீயாகத்தான் இருக்கும். இன்னும் சிறிது காலம் பொறுமையோடு இரு. உன்னுடைய வேண்டுதல்கள், விருப்பங்கள் அனைத்தையும் உன் அப்பா நான் நிறைவேற்றி கொடுக்கின்றேன். நான் உன்னுடன் இருக்கும்போது எந்த ஒரு நொடியும் உனக்கு வீண் பயம் தேவையில்லை. உன் அப்பாவை பற்றிய பிறகு உனக்கு கவலையும் பயமும் எதற்கு? உனக்கான நேரம் வந்த பிறகு நீ என்னிடம் கேட்ட அனைத்து விருப்பங்களும் வேண்டுதல்களும் நிச்சயமாக நிறைவேறும். இதில் எந்த மாற்றமும் இல்லை. சற்று பொறுமை மட்டும் இருந்தால் போதும். உன் அப்பா சொல்வதை நம்பு. என் வார்த்தைகள் மீது முழு நம்பிக்கை வை. எந்த காரண காரியங்களும் இல்லாமல் என்னுடைய வார்த்தைகள் உன் செவிகளை வந்து சேராது. இந்த நொடி நீ இதை கேட்டுக்கொண்டிருந்தால் நான் உன் அருகில் வந்துவிட்டேன் என்பதை நீ முழுமையாக நம்பு. இதன் பிறகு உன்னை எந்த கஷ்டமும் நெருங்காது. இதன் பிறகு நீ தொடும் காரியங்கள் அனைத்திலும் வெற்றியை மட்டுமே காண்பாய். கலங்காதே என் கண்மணியே. உன்னுடைய கர்ம பலன்கள் அனைத்தையும் குறைத்து உனக்கு சந்தோஷமான எதிர்காலத்தை அமைக்கப் போகின்றேன். நான் உன்னை வந்து அடையும் போது உன்னை பிடித்த அனைத்து கர்மங்களும், துன்பங்களும், துயரங்களும் அனைத்தும் நீங்கி சந்தோஷ கடலில் நீ மிதப்பாய். தடுப்பார் யாருமின்றி உன்னுடைய விருப்பங்கள் அனைத்தும் நிறைவேறி நீ சந்தோஷமாக வாழ்வாய். அந்த நாள் மிக மிக அருகில் என்பதை நீ முழுமையாக நம்பு. நீ தவறேதும் செய்யாமல் உன்னுடைய தன்மானத்தை தூண்டும் நிகழ்வு ஏற்படும் போது யாரையும் எங்கேயும் கடிந்து கொள்வதில் தவறில்லை. நீ எதை இழந்தாலும் உன்னுடைய தன்மானத்தை மட்டும் இழக்காதே. யார் உன்னை வாழ்த்தினாலும் சரி, தாழ்த்தினாலும் சரி, சிரித்து கொண்டே செல். காலம் அவர்களுக்கு பதிலை சொல்லும். எந்த நேரத்திலும் நீ யாருக்கும் தாழ்ந்தவரில்லை என்பதை முழுமையாக நம்பு. எந்த இடத்திலும் உன்னை நீ உயர்வாகவே எண்ணிக்கொள். அதுவே உனக்கு அழகு. உன்னுடைய கவலைகளை யாரிடமும் பகிர்ந்து கொள்ளாதே. அதை யாரும் உன்னிடமிருந்து வாங்கிக் கொள்ள மாட்டார்கள். அதற்காகத்தானே நான் இருக்கின்றேன். பிறகு எங்கு யாரை தேடிக்கொண்டிருக்கின்றாய்? அவர்களிடம் சொன்னால் அவர்கள் அதை விமர்சனம்தான் செய்வார்கள். நீ எதுவாயினும் என்னிடம் கூறு. உன்னுடைய குறைகளை கேட்கவே உன் அப்பா இங்கு நான் இருக்கிறேன். அனைத்தையும் நான் நிறைவேற்றிக் கொடுப்பேன். நீ மனம் தளராமல் தைரியமாக இரு. நல்லதே நடக்கும். நம்பிக்கையோடு இரு.